பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இந்த யோசனை சபையார் எல்லோருக்கும் பிரியமாக இருந்தது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையில் இங்கே பார்க்கிறோம். சபையில் உள்ள பிரச்சனையும் பரிகாரமும் என்ற தலைப்பில் நாம் இங்கே செய்தியை பார்க்கிறோம். ஆகவே என்ன யோசனை என்று சொன்னால், சபையில் பிரச்சனை வந்திருக்கிறது. கிரேக்கர்களுடைய விதவைகள் சரியாக விசாரிக்கப்படவில்லை என்று சொல்லி ஒரு பிரச்சனை வருகிறது. அந்த பிரச்சனை நேராக அப்போஸ்தலர்கிட்ட வருகிறது. அப்போஸ்தலரிடம் அந்த பிரச்சனை வருகிற பொழுது அவர்கள் ஆலோசனை சொல்கிறாங்க, நீங்கள் எல்லோரும் வாருங்கள் என்று சொல்லி கிரேக்கர்களையும் சீஷர்களையும் எபிரேயர்களையும் வரவழைத்து ஒரு ஆலோசனை சொல்கிறாங்க. என்ன ஆலோசனை சொன்னால், உங்களுக்குள்ளே இருக்கிற மக்களில், உங்களுக்குள்ள இருக்கிற சீஷர்களில் பரிசுத்த ஆவியினால் நிரம்பினவர்கள் அல்லது அவர்கள் நற்சாட்சி பெற்றவர்கள், அவர்களை நீங்கள் கொண்டு நீங்கள் செலக்ட் பண்ணி கொள்ளுங்க, அவர்களை நீங்கள் பந்தி விசாரிப்பு கொடுங்க என்று சொல்லி ஆலோசனை சொல்கிறாங்க. இந்த யோசனை சபையார் எல்லோருக்கும் பிரியமாக இருந்தது. ஒரு பிரச்சனை தீர்ப்பதற்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வராங்க. அந்த சொல்யூஷன் கொண்டு வருகிற பொழுது அது பொதுவானதாக இருக்க வேண்டும். முக்கியமாக எல்லோரும் அங்கீகரிக்கிறதாக இருக்க வேண்டும். எல்லோரும் அங்கீகரிக்கணும். ஒரு வீட்டில் ஒரு பொருள் வாங்குறாங்க அப்படின்னா, வீட்டில் 5 பேர் இருக்காங்கன்னா அந்த 5 பேர்த்தில் அட்லீஸ்ட் 4 பேர் அதை ஒத்துக்கணும். அப்போ தான் அந்த பொருளை வாங்கணும். இல்லை என்றால் அது என்றைக்கும் பிரச்சனை தான். ஒரு சபைன்னு சொன்னால், சபையில் ஒரு பொருள் வாங்குறாங்க, ஒரு ஏசி வாங்குறாங்க, ஒரு மெகாஃபோன் வாங்குறாங்க, ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வாங்குறாங்கன்னு சொன்னால் பொதுவான கருத்து நிலவும் போல தான் வாங்கணும். அப்படின்னு சொன்னால் அந்த சபையில் பிரச்சனை உண்டாகும். இங்கே சுமூகமான பிரச்சனை ஏற்பதற்கு அப்போஸ்தலர் சொன்னதான யோசனை சபையர் எல்லோருக்கும் பிரியமாக இருந்தது, ஏற்றதாக இருந்தது. ஏற்றுக்கொண்டார்கள், அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டாங்க. ஆகவே தான் அந்த பிரச்சனை தீர்வுக்காக பிரயாசப்பட்ட பொழுது அந்த தீர்வானது என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே அரேமிய மொழி பேசுகிற யூதர்கள், அவர்கள் யாருன்னு சொன்னால் எபிரேயர்கள். அதுபோல் கிரேக்க மொழி பேசுகிற யூதர்கள், இவர்கள் பிரிந்து போனவர்கள், சிறுபான்மையர், இவர்கள் தாழ்வு மனப்பான்மையுடையவராக இருந்தார்கள். ஆகவே இப்படிப்பட்டவர்களிடத்தில் நீங்கள் ஆட்களை ஏற்படுத்துங்க. கிரேக்கர் நினைக்கிறாங்க, எபிரேயர்கள்லாம் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க, அவர்கள் மக்கள் தொகை அதிகமாக இருக்காங்க, வசதியாக இருக்கிறாங்க, அடுத்து அவங்க இந்த பூர்வக்குடியாக இருக்கிறாங்க. ஆனால் கிரேக்கராகி நாங்களும் சிதறிக்கப்பட்டவர்கள், மீண்டும் நாங்கள் வந்திருக்கிறோம். இப்போ எங்கள் விதவிகள் அவங்க கண்டுக்கிறது கிடையாது, அவங்க சாப்பாடு போடுறதில்ல, ட்ரெஸ்ஸு கொடுக்குறதில்ல என்கிற தாழ்வு மனப்பான்மை கிரேக்கர் மக்கள் இருந்துச்சு. அப்போது 7 பேர்த்தை செலக்ட் பண்ணணும்னு சொல்லும் பொழுது கிரேக்கரில் தேர்ந்தெடுப்பதா அல்லது எபிரேயரில் தேர்ந்தெடுப்பதா என்கிற ஒரு நிலைமை வந்தது. அப்போது வந்திருக்கிற பொழுது அங்கே உள்ள அந்த 7 பெயரையும் வாசிக்கிற பொழுது அநேகர் பண்டிதர்கள் சொல்கிறாங்க, அந்த 7 பேரில் 6 பெயர்கள் கிரேக்க பெயர்கள் என்று சொல்கிறார்கள். கிரேக்க பெயர்கள். அப்போ எங்கே பிரச்சனை வருகிறதோ அவர்களிடத்திலே ஒரு தீர்வு காணும்படியான ஒரு நிலைமை ஏற்படுத்துகிறாங்க. அப்போ கிரேக்கர்கள் தான் முறுமுறுக்கிறாங்க, எங்கள் விதவிகளை கவனிக்கலன்னு சொல்கிறாங்க. அப்போ அவர்களையே நீங்கள் குழுவை ஏற்படுத்துங்க, அவர்களே நீங்கள் ஆட்கள் ஏற்படுத்துங்கன்னு சொல்லும் பொழுது 7 பேரில் குறைந்தது 6 பேர் கிரேக்கர்கள் என்று சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இந்த 6 பேரும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்கள், இந்த 7 பேரும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்கள், 7 பேரும் ஞானம் பெற்றவர்கள், இந்த 7 பேரும் நற்சாட்சி பெற்றவர்கள். சாப்பாடு போட்டு போகிறதானே நம்ம சாதாரண மனுஷன்லாம், ஆனால் அதற்கும் ஒரு அபிஷேகம் தேவைப்படுகிறது, அதற்கு ஒரு நற்சாட்சி தேவைப்படுகிறது. ஒருவேளை சிக்கன் பீஸ் போகிறாங்க அப்படின்னா எல்லோருக்கும் ஈக்குவலாக வைக்கணும், அதான் ஒரு நற்சாட்சி, அதான் ஞானம். பிடிச்சவங்களுக்குலாம் ஒன்றும் பிடிக்காதவங்க அப்படி கிடையாது. நம்ம திருமணத்தெல்லாம் பார்ப்போம், சில இடத்துல உட்காந்துருக்கும்போது நமக்கு தட்டில் வந்து ரெண்டு பீஸ் கறி தான் வரும் பிரியாணியில், ஆனால் பக்கத்து பிளேட்டுக்காரனுக்கு நிறைய வரும், லெக் பீஸாக வரும், ஒரு 10-15 பீஸ் வச்சுட்டு போவான். ஏன்னா கேட்டாக்கா அவனுக்கு மாமனாக இருப்பான், சொந்தக்காரனாக இருப்பான். அப்போது இதுக்கு பேர் வந்து பந்தி விசாரிப்பு கிடையாது. சபையில் குழப்பம் தான் இன்னும் அதிகமாகும். ஆகவே சமமாய் பங்கிடுகிறவர்கள், ஞானமாய் பங்கிடுகிறவர்கள், நற்சாட்சி பெற்றவர்கள், அவர்கள் பரிசுத்தாவில் நிரம்பினவர்கள். பரிசுத்தாவில் நிரம்பியிருந்தானா அப்படி பண்ண மாட்டான். அவனுக்கு 3 பீஸும் 2 பீஸ் போட மாட்டான். அவன் மாமனாக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், எவனாக இருந்தாலும் 2 பீஸ், எல்லாத்துக்கும் 2 பீஸ் தான், ஈக்குவல் டு ஆல். எல்லாருக்கும் 2 பீஸ் தான், எல்லாருக்கும் இவ்வளோதானா அவ்வளோதான், குறிப்பிட்ட அளவு தான். ஆகவே தான் நற்சாட்சி பெற்றவர்களாக ஞானம் உள்ளவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சொன்னது அங்குள்ள மக்களுக்கு பிரியமாக இருந்தது. ஆகவே இந்த கிரேக்கர்கள் அதிகமாக இந்த டீமில் இருந்ததுனால அதன் பிறகு பிரச்சனை வரவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். பிரச்சனை வரலை. ஆக ஒரு குழு ஏற்படுத்துகிற பொழுது ஞானமாய் செயல்படுத்தப்பட வேண்டும். மீண்டும் பெரும்பான்மையிலிருந்து குழு ஏற்படுத்தியிருந்தால் மீண்டும் பிரச்சனை வந்திருக்கும். ஆகவே தான் சிறுபான்மையிலிருந்து ஒரு குழு ஏற்படுத்தப்பட்டதுனால பிரச்சனை சுமூகமாக தீர்வு கிடைத்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தீர்வு கிடைத்தது.
ஆகவே சபையில் வருகிற எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கிறது. அந்த பிரச்சனைகள்லாம் பரிகாரம் இருக்கிறது. அந்த பரிகாரத்தை நாம் கண்டுபிடித்து பிரச்சனையை தீர்க்க வேண்டும். எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முகாந்திரம் இருக்கிறது. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கிறது. தீர்வடையாத பிரச்சனை என்று சொல்லி எதுவுமே இல்லை, எது நம்ம சொல்ல முடியாது. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கிறது நாம் பார்க்க முடியும். ஆக இந்த பிரச்சனைக்கும் ஒரு தீர்வை கண்டார்கள். அப்போஸ்தலர்கள் தீர்வை கண்டு அந்த தீர்வுக்கு ஜெயம் பெற்றார்கள், பிரச்சனைக்கு ஜெயம் பெற்றார்கள். இங்கே மீண்டுமாய் சபையில் இருந்து வேதவசனம் பெருகினது, சீஷர் தொகை பெருகினது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே சபையில் வருகிற பிரச்சனைகளை தீர்வு காண்பது என்பது மிக முக்கியம். இன்றைக்கி ஏன் சபையெல்லாம் உடைஞ்சு போகுது அப்படின்னு சொன்னால் சரியான தீர்வு ஏற்படாதது தான். சரியான தீர்வு இல்லை, சரியான தீர்வு ஏற்படாதனால சபைகள் பிரிந்து போகிறதை பார்க்க விசுவாசிகள் கவனிக்கப்படவில்லை. ஏழை விசுவாசிகள் அநேக சபையில் பார்ப்பது கிடையாது. பணம் கொடுக்காத விசுவாசிகளை பார்ப்பது கிடையாதுங்கிற குற்றச்சாட்டு இருக்கிறது. கீழ் ஜாதியுள்ளவர்களை மதிப்பதில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. ஆகவே தான் இன்றைக்கு சபையில் ஒரு மிகப்பெரிய சவால் என்னவென்று சொன்னால், முக்கியமாக இந்திய கிறிஸ்தவ சபைகளில் இருக்கிற மிகப்பெரிய சவால் ஜாதி பிரச்சனை. செத்துட்டாங்கன்னா 2 கல்லறை, கல்யாணத்துக்கு 2 இடம், செத்துட்டா 2 கல்லறை, கல்லறையிலே பிறகு 2 கல்லறை. ஆனால் பரலோகம் ஒன்று தான் பைபிள் இருக்குது, நரகம் கூட ஒன்று தான். சில பேர் நரகத்துக்கு போனால் எனக்கு தனி நரகம் கூட கேட்பாங்க போல் இருக்கு, எனக்கு நான் வேறு இடத்துக்கு போனேன் அப்படின்னு. இன்றைக்கி சபைகள் அப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறத பாருனால், பிரச்சனை சரியாக தீர்வு கண்டு பரிகாரத்தை கண்டுபிடிக்கிற பொழுது ஞானமாய் அப்போஸ்தலர்கள் செயல்பட்டார்கள். ஆகவே தான் பிரச்சனை மிக சுமூகமாக தீர்ந்து என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே சபையில் வருகிற பிரச்சனைக்கு நாம் தீர்வு காண முயற்சிப்போம். சபைக்கு நாம் ஒத்துழைப்பு கொடுப்போம். சபை வளரட்டும். சபை ஒரு ஊழியக்காரருக்கு சொந்தமல்ல, சபை ஒரு பாஸ்டருக்கு சொந்தமல்ல, சபை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தம். அவர் தான் சுய ரத்தத்தை சிந்தி சம்பாதித்த சபையாகிறார். ஆகவே சபைக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம், முன்னேறி சொல்லும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நாளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். சபையில் வருகிற பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவதற்கு என்னால் ஆனமட்ட உதவியை நான் ஊழியத்திற்கு செய்ய, ஊழியக்காரர்களுக்கு செய்ய நீ கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைக்கு ஒரு கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய கிருபை கருத்தை தாழ்த்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். யூ வில் பி